வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மிவியோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. மிவி டியோபாட்ஸ் A850 இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா புஷ் தி லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிவி டிசைன் ஸ்டுடியோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரௌட்லி டிசைன் இன்ஜினியர் அண்ட் மேனுஃபேக்சர் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து இங்கே சும்மா வெல்கம் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா காசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரியான டிசைன் வந்து இதில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூவில் போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்ல சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிரர் மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து நல்ல கிளாஸியான ஃபினிஷ் கொடுத்ததுனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபேஸ் கூட தெரியும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது பார்க்கறதுக்கு நல்ல யூனிக்காக வந்து இருக்குது. அண்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் வந்து ஆகலை. ஸோ பரவாயில்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹைட் பண்ணுது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் சி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் ஹிஞ்சு வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சு வந்து செம்ம ஸ்டிஃபாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வேறு லெவலில் சூப்பராக வந்து இருக்குது. இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா ஆங்குலரான இனிய டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ப்ளூ கலர் கிரேடியன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இயர்பட்ஸோட ஃபிட் ரொம்ப டைட்டாக இருக்கனால அதோட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இவ்வளோ நல்ல ஒரு சூப்பரான சீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 5 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லாட்டன்சி வேற பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேமிங் விளையாடும்போது சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேகப் ஆகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி வந்து டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். பரவாயில்ல, இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா இதில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். அடுத்து பேட்டரின்னு வேலை பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 50 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8.5 ஹவர்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான பேட்டரி லைஃப். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும்
10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 500 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்படுறதுனால ஒரு கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஏதோ ஏஐ இஎன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க போல். அதனால ஒரு கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மிவி Duopods A850 வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 13mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து 13mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சியாக நல்லா டைட்டாக செம்மையாக வந்து கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பரான பேஸ் வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் என்னை வந்து பர்சனலாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. பட் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து பேஸ் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பேஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கனால இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற டோன்ஸ், அதாவது மிட் டோன்ஸாக இருக்கும், ட்ரிபிளாக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது. ஸோ அந்த டோன்ஸும் பார்த்தீங்கன்னா மோசம்னு சொல்ல முடியாது, பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அவங்க டியூன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ இந்த இயர்பட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லான பேஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க நமது வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரல இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி லைஃப் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா பேஸ் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பேஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. மற்ற டோன்ஸ் வந்து அபோவ் ஆவரேஜாக பிரச்சனை இல்லைனா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள்.